10th standard maths chapter 2 numbers in sequence exercise 2.3 second sum solve பண்ணலாம். If x is congruent to 13 modulus 17, then 7x minus 3 is congruent to which number modulus 17? கொடுத்துருக்கிற கொஷினில் அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாடுலோ ஆப்ரேஷனாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுன்னு இருக்கா, எக்ஸ் இஸ் கான்க்ருயன்ட் டு 13 மாடுலோஸ் 7. அப்போது எக்ஸு எதுக்கு கான்க்ருயண்ட்டாக இருக்குன்னா 13 மாடுலோ 17. ஓகே, நெக்ஸ்ட் தென் 7x minus 3 அதே மாதிரி ரெண்டாவது 7x minus 3 is congruent to which number? ஸோ எந்த நம்பர்னு நமக்கு தெரியாது. நான் வந்து பீன்னு எடுத்துக்கிறேன் அந்த வேரியபிள். சரியா, இங்கே எது வேணாலும் எடுக்கலாம், நான் பீன்னு எடுத்துக்கிறேன். மாடுலோ 17. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் நமக்கு ரிமைண்டர் தெரியும். சரியா, ஸோ இந்த ரிமைண்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸோட வேல்யூ அதாவது டிவைடண்டை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறமா நம்ம பி வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஃப்ரம் 1 எக்ஸு கான்க்ருயன்ட் டு 13 மாடுலோ 17. இப்போ இது எப்படி ரீரைட் பண்ணால், இங்கே இருக்கிற ரிமைண்டர் இங்கே வந்தால் மைனஸ் ஆகுமா, எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு டிவைசரா 17. ஸோ இங்கே ஏதாவது ஒரு இன்டீஜர் எடுக்கலாமா, நான் என்ன எடுத்துக்கிறேன். ஓகே, for some integer n கான்க்ருயண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் போடும்போது இங்கே இருக்கிற டிவைஸர் எழுதி அது கூட ஏதாவது ஒரு இன்டீஜர் போடணும், அதாவது இன்டீஜர் வேரியபிள் போடணும். சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் 30 போட்டால் 30 minus 13 என்ன இருக்கும், 17 வருமா. ஸோ 30 minus 13 சப்ராக்ட் பண்ணலாமா, 30 இது 2 7 1 17. ஓகேவா, ஸோ இப்போது 17 இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 17 எழுதலாம். ஸோ 17 இஸ் டிவைசபிள் பை 17. ஆமாம் தானே, 17ன்றது என்ன ஆகும், 17 டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் எக்ஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துக்கலாம். நம்ம எக்ஸுக்கு நம்ம சம் வேல்யூஸ் கொடுக்கலாம், 1 2 3 4 5 அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து 13ஆல் சப்ராக்ட் பண்ணால் 17ஆல் என்ன ஆகணும், டிவைசபிள் ஆகணும். ஸோ இதை என்ன இம்ப்ளை பண்ணுன்னா எக்ஸ் மைனஸ் 13 அப்படின்றது இஸ் divisible by 17 சொல்லலாமா. x minus 13 which is divisible by 17. now நான் xக்கு பதில் 13 கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ ஒரு கெஸ்ஸிங் தான். எக்ஸுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், 13 கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றோட சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தும் போடலாம். சரியா, அதாவது நீங்கள் இங்கே ஒரு நம்பரும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதை 13ஆல் இங்கே சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அது வந்து 17ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கணும். சரியா, ஸோ இங்கே எக்ஸுக்கு பதில் நான் என்ன போடுறேன், 30 போடுறேன். சரிங்களா, which is a multiple of கண்டிப்பாக என்ன ஆகும், 17ஆல் டிவைட் ஆகும் இல்லையா, which is multiple of 17ஆலும் divisible by 17ஆலும் சேம் தான் இல்லையா. எக்ஸுக்கு நான் இங்கே 13 கொடுக்கும்போது என்ன ஆகுது, 17ஆல் இது டிவைசபிள் ஆகுது. therefore எக்ஸோட வேல்யூ நம்ம 13 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 2 கொஷினில் கேட்டது எந்த நம்பர்னு கேட்டிருக்காங்களா, கான்க்ருயன்ட் டு விச் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன நம்பர்னு தெரியாது, அன்னோன் நம்பர் இல்லையா. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன எடுத்துருக்கோம், பீன்னு எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக என்ன செய்யணும், பி வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிடுறேன். 7x minus 3 congruent to p modulo 17. நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோமா, எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 13 கண்டுபிடிச்சிடணும் இல்லையா. ஸோ எக்ஸுக்கு பதில் 30 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 7 into 30 minus 3 this is congruent to p
modulo 17. Now 210 now. 7 3s are 21 in the 0 210 minus 3, which is congruent to P modulo 17. So for 210 3 subtract 207, which is congruent to P modulo 17. இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், P அதாவது Pனா இந்த இடத்துல எதை குறிக்கும், ரிமைண்டரை குறிக்கும். இந்த டிவைடண்டை 17ன்ற டிவைசரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் என்னது, P வேல்யூ. ஸோ இப்போ டிவைட் பண்ணலாம் 17 207. ஸோ 17 எப்படி டிவைட் பண்ணலாமா, 17 2 டிஜிட் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கலாம், இதை விட இது பெருசு தானே. ஸோ ஃபஸ்ட்டு 1 டைம் போடலாமா, ஏன்னா 17 2 டைம் போடும்போது 34 ஆகிடும். இங்கே 20 தான் இருக்குது. ஸோ 1 டைம் போட்டால் 17. ஸோ 20 மைனஸ் 17 இஸ் பேலன்ஸ் 3, ரைட். அடுத்தது இந்த 7 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. இங்கே 17 இருக்குது, இங்கே 37 இருக்குது. ஸோ இதை விட இது பெரிய நம்பர் தான் இல்லையா. அப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ இது எத்தனை டைம் போடலாம், 2 டைம் போட்டு பார்க்கலாம். 17 into 2 ஓகேவா, 34 வரும். ஏன்னா 3 டைம் போடும்போது 37 விட அதிகமாக போயிடும். ஸோ 37 மைனஸ் 34, இது 0, இது 3. ஸோ ரிமைண்டர் வந்து 3, ரைட். அப்போ Pக்கு பதில் என்ன எழுதலாம், 3ன்னு எழுதிக்கலாமா. 207 which is congruent to 3, ரிமைண்டர் தானே P modulo 17. ஸோ கொஷனில் விச் நம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா therefore P is equal to 3.